நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் எல்லாருடைய பாதங்களும் ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் தாத்தாவோட பாதங்களும் ஆட்சியோட பாதங்களும். அவங்க இந்த விபிலியத்தை நீங்கள் நற்செய்தியாக அறிவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தாத்தாவும் ஆட்சியும் தேர்ந்தெடுத்த வழி இசை வழி. இசை வழி இறைப்பணி. அந்த இசை வழி இறைப்பணியை எங்களுக்கு விதையாக விதைச்சிட்டு போயிருக்காங்க. அதை விருட்சமாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு நான் அந்த 4 பெண் குழந்தைகள். 4 பேரில் தவமணி அம்மாளோட மகன்தான் திரு அந்தோணிராஜ், எங்களுடைய சித்தப்பா. சித்தப்பா. இன்னொரு பெண் குழந்தை ஞானப்போட அருமை மகன் வந்திருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கைத்தாறுலேருந்து. அமல்ராஜ் சித்தப்பா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தவமணி அம்மாளோட மகன் இவங்க. தவமணி அம்மாளோட இன்னொரு மகன் வின்சென்ட் சேவியரோட பொண்ணு நான். ஸோ அந்த தலைமுறைகள் 4வது தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய அடுத்த தலைமுறையாக அங்கே கடைசியில் உட்காந்துருக்காங்க குட்டி பொண்ணு, சரியா, தீப்தி வந்திருக்காங்க. இந்த இசை வழி இறைப்பணி தாத்தாவுடைய ஆட்சியோட அந்த தொகுப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த காலத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். நம்ம அந்த டிஜிட்டலைஸ்ட் எல்லாமே எது வேணாலும் நம்ம என்ன வேணும். இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய வாய்ஸை நம்ம வேறு விதமாகலாம் கொண்டு வரக்கூடிய முயற்சியெல்லாம் இப்போல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. தாத்தா அவங்க அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நடந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாதம் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன். அந்த பாதச்சுவடுகளாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இதுதான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கொடுத்த ட்ரெஷர், சத்திய வேத சங்கீர்த்தனம். இந்த புத்தகத்தில் தாத்தாவோட அத்தனை கீர்த்தனைகளும் வெண்பாக்களும் அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த தமிழை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னே நானே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க மாதிரி. தாத்தாவோட ஆட்சியோட கீர்த்தனைகள் எல்லாமே நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இதை ஆய்வுக்காகவே அவங்க ஆய்வு தலைப்பாகவே எடுத்திருக்கிறாங்க. இப்போது அட் ப்ரெசண்ட் ரெவரண்ட் ஃபாதர் பெனிஷ், ஜெசுவிட் ப்ரீஸ்ட்டு, அவங்க 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இசை வல்லுநர்கள். அதில் தாத்தாவை பற்றியும் அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த கீர்த்தனைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கர்நாடக சங்கீதம், இந்த செபிந்திய இசை பார்க்கும் பொழுது அந்த காலத்துலலாம் என்னென்னா, அந்த காலத்தில் இல்லை இப்போவும் அப்படி தான், எல்லாமே புரியாத மொழியில் பாடிட்டு இருப்பாங்க. தெலுங்கு கீர்த்தனைகளாக தான் இருக்கும் முக்கால்வாசி. அதில் நமக்கு கத்தோலிக்கத்துக்கு அதில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. அதில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த தெலுங்கு கீர்த்தனை புரியாத, ஓகே கர்நாடக சங்கீதம் பாடிட்டுருக்காங்க, ஆனால் என்ன லாங்குவேஜ், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியாமல் பாடிட்டுருப்பாங்க. ஆனால் தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தெலுங்கு கீர்த்தனையை உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய சாராம்சம் மாறாமல் தமிழில் தாத்தா எழுதியிருக்கிறாங்க. அது தலைப்பு போட்டிருக்காங்க. அதனுடைய சாராம்சம் எதுவுமே மாறாமல் தாத்தா தலைப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உள்வாங்கிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி என்னுடைய எனக்கு குருவாக இருக்கிற மேம்கிட்ட ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி, செல்வ ஜெயந்தி மேம் அவங்ககிட்ட வாங்கி, அவங்க அவங்களுடைய மாணாக்கர்களுக்கு கிரேட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு அரங்கேற்றம், அவங்க மாணாக்கர்கள் எல்லாருமே அவங்க பிற மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நம்ம பிள்ளைங்க கத்தோலிக்கர்கள் அரங்கேற்றம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம், ஆசை எனக்குள்ளே ரொம்பவே இருந்துச்சு. அதில் நான் அவங்ககிட்ட ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி நம்ம பிள்ளைங்க ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது அந்த 10 பேரை இப்போ அதில் 10 பேரில் 7 பேர் கிரேட் 2 முடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, இந்த கீர்த்தனைகள் ஃபுல்லாகவே இந்த எல்லாமே நம்முடைய பாடல்களாக உருவாக்கியிருக்கிறேன். கத்தோலிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீதம் எடுத்துக்கோங்க. கீதம் அப்படின்னு சொன்னால் அதில்
ஃபஸ்ட்டு ஸ்வரங்கள் இருக்கும், அப்புறம் சாகித்யம் சொல்லுவோம், அது பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் வரிகள் எல்லாமே வரவீணா மிருதுபாணி வனருகலோ அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் இருக்கும். அதை நான் ஃபுல்லாக தமிழில் தேவா உந்தன் பாதம் வணங்கியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு பயிற்றுவித்து, இதில் குழந்தைகள் இந்த குழந்தைகள் எல்லாமே 8லேருந்து 14 வயது உள்ள குழந்தைகள் தான். ஸோ கிரேட் 2 முடிச்சிட்டாங்க, இப்போ கிரேட் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிரேட் 4 முடித்த உடனே இண்டிவிஜுவலாக அவங்க அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய முயற்சியாக தாத்தாவோட அடிச்சுவடை பின்பற்றி நான் பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த ட்ரெஷர் வந்து இந்த பெருமை எல்லாமே நான் தாத்தாவுக்கும் ஆட்சிக்கும் செலுத்துகிறேன். ஆட்சியை பொறுத்தவரை தவமணி ஆட்சி வந்து நிறைய கதா கலாட்சேபம் பண்ணுவாங்களாம், நிறைய பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல்லில் நிறைய பேர் ஆட்சிகிட்ட முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றவங்க. ஸோ அவங்களும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 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 முயற்சி வந்து இன்னும் நிறைய தொடரணும். நிறைய பேர் வந்து இதில் நம்ம செவிந்திய இசை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்குது. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு நிறைவாக வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நேரத்தில் முக்கியமாக ப்ரொஃபஸர் தேவநேசன் அவர்களை சந்தித்தது பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். நான் தஞ்சாவூருக்கு வந்திருந்த சமயத்தில் நீங்கள் இல்லை. ப்ரொஃபஸர் தேவநேசனை நான் தஞ்சாவூரில் 96ல் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் இருக்கா விமலா, ஃபாதர் பிரிட்டோவோட தங்கச்சி. அவங்க பெரிய லெஜெண்டு, அமைதியாக உட்காந்துருக்குறாங்க, மியூசிக் லெஜெண்ட் அவங்க. ப்ரொஃபஸர் தேவநேசனோட மிஸ்ஸஸ் அக்கா ரீட்டா அக்கா வந்து சென்னைக்கு எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் என் வீட்டில் தான் தங்குவாங்க. அப்படி ஒரு பாண்ட் எனக்கும் அவங்களுக்கும். அக்கா இறந்தது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ ப்ரொஃபஸர் தேவநேசனுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அக்காவையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அத்தான் எடுக்கக்கூடிய முயற்சியான அவங்கள பேச விட மாட்டாங்க, நாங்கள் தானே பேசணும் இல்லையா. ரொம்ப எளிமையானவங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ரொம்ப ஆழமானது. வெரி சிம்பிள் மேன். எங்கள் ஃபேமிலியில் அவங்க ஒரு ட்ரெஷர். தேங்க்யூ. அந்த பாட்டில் அக்கா வந்து நம்மளுடைய ரேவதி கேட்டாங்க, தாத்தா வந்து எப்படின்னா இயேசுவையும் சரி மாதாவையும் சரி மணியாக வச்சுருப்பாங்க. மணிமணியாக தான் இருக்கும். ஜெபமணி தவமணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜீசஸ் அப்படின்னா விண்மணி பொன்மணி. அந்த மத்தியமாவது ராகத்தில் விண்மணி பொன்மணி வித்தகமணியே விட்புலம் பூவிற்கு விளைத்திடும் கனியே சொல்மணி மாலை தொகுத்தனல் மணியே சொல்மணி மாலை தொகுத்தனல் மணியே சோதியாயிங்கெழும் தருள் சூடமணியே. இது தாத்தாவோட பாட்டு. இந்த பாடல்கள் எல்லாமே முக்கியமாக இந்த 4 பாடல்கள் அருமருந்தொரு கம்யூனியன் சாங் ஒன்று பாட்டு. அருமருந்தொரு சர்க்குரு மருந்து அகிலமீடேற இதோதில் அருந்து அருமருந்தொரு சர்க்குரு மருந்து அகிலமீடேற இதோ திவ்ய மருந்து திவ்ய மருந்து திவ்ய மருந்து திவ்ய மருந்து. இது தாத்தாவோட 4 பாடல்கள் சிஎஸ்ஐ மற்ற சபைகளில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கத்தோலிக்க திருஅவையில் என்ன பண்ண போகிறோம்? திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் கொஸ்டின். நம்ம கத்தோலிக்க திருஅவையில் என்ன பண்ண போகிறோம்? நிறைய பண்ணணும், நிறைய ஆசை இருக்குது. கத்தோலிக்க திருஅவை எழும்பணும். தேங்க்யூ ஸோ மச். 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொதுநிலையினர் இவ்வளவு செய்திருக்காங்கன்னா, படிப்பறிவு கல்வி அறிவுலாம் இல்லாத நேரம். நமக்கு உதாரணமாக இந்த சலேசிய திருவை எடுத்துக்கிட்டால் கல்வி தளத்திற்கு எவ்வளோ பண்ணுறாங்க. பெற்றுக்கொண்ட பொதுநிலையினர் அந்த தாளந்துகளை இறைவனுக்காக பயன்படுத்த முன்வர வேண்டும்.